கைஸ் வி ஃபைனலி ரீச். இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரோப் கார் வர இடம் ஸ்டேஷனு. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரியாலு. குரூப்பாக போனால் ஏதோ கம்மின்னு நினைக்கிறேன், அது எப்படின்னு தெரில. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பீதி கிழக்காமல் விட்டா பரவாயில்ல, நம்மளை பயத்தை காட்டினா தான் நமக்கு பிரச்சனை. எப்படியே வந்தாச்சு. ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டோம். எப்போவுமே இங்கே அபுஹா வரவங்க வந்து ஃபஸ்ட்டு கேபிள் கார் வாங்க, அதுக்கப்புறம் நியூ சிட்டி போங்க, அந்த ஹை சிட்டிக்கு. சாரி, அப்போ போனீங்கன்னா தான் அந்த வியூ நல்லா இருக்கு. இல்லைன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப. அத்தடி வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இவங்களோட கோத்து விட்டுருவாங்களோ நம்மள. Which day actually? Friday and Saturday? Thursday, Friday, Saturday. 3 days. Thursday, Friday, Saturday. Yes. Up to what time? In morning time, maintenance. Okay. 7 to 12. Okay. After that, 1 o'clock in the afternoon, open until 6 o'clock in the evening. Okay. அதான் ஈவினிங் வந்து 6 மணி வரைக்குமா. மதியானம் 1 மணிக்கு மேலே தான் வந்து ஆக்சுவலாக வந்து மெயின்டெனன்ஸ்லாம் முடிச்சு ஓப்பன் பண்ணுறாங்களாம். Thursday, Friday, Saturday இங்கே வரவங்க இது பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு 50 ரியாலு, பெரியவங்களுக்கு 100 ரியாலு. ஸோ ஃபைனலி we reach inside. ஆஹா, நம்மளை தனியாக தவிக்க விட்டாங்க பாஸ், உள்ள வந்தாச்சு. இது இங்கேருந்து போகும்போது ரொம்ப பொறுமையாக போகுது. ஓகே, யா ரொம்ப நல்லவராக இருக்காரு. இந்த பக்கம் உட்காருங்க, வியூ நல்லா தெரியும் அப்படின்றாரு. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. பிடிக்கிறது கூட எது கம்பி கூட இல்லை போட்டிருக்குங்க. இப்போ ரொம்ப ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். போது 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 செம எக்ஸ்பீரியன்ஸ். என்னால இதை மறக்கவே முடியாது guys. ஃப்ரெண்ட்ஸ், அபுஹா வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த பக்கம் டேம் வியூ எல்லாம் காட்டுற பாருங்க, செமையா இருக்கு. சீசன் இல்லாதனால ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு. இதுதாங்க அபுஹா டேமோடைய வியூ. ஸோ பாருங்க எப்படி இருக்குல்ல. ஆஹா, சரியான வியூங்க. ஹை சிட்டியில போய் கிடைக்கிற வியூ இது. இது இந்த இன்டர்மீடியட்ல ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல வந்து அப்படியே லைட்டா ஸ்லோவா போகுது. பின்னாடி இன்னொரு ரோப் கார் வந்து வர்றது வரைக்கும் பொறுமையா போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் எடுக்கும் போல் இருக்கு. சடனா ஸ்பீடு வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகுது. அதுதான் இங்க பயமாவே இருக்கு எனக்கு ஆக்சுவலா. இதுக்கப்புறம் தான் வந்து சம்பவமே இருக்குது. இங்க இருந்து கீழே இருந்து இப்ப மேல மலையில ஏறியாச்சு. மலையில இருந்து இப்ப கீழே இறங்கும் ஃபுல்லா. அந்த மலைக்கு நடுவுல தான் நம்ம வந்து போகவே போறோம். கடவுளே என்ன காப்பாத்து, கடவுளே என்ன காப்பாத்து. ஆக்சுவலா கூட ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்திருக்க வேண்டிய இடம் இது. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ தனியாக வந்து எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஃபேமிலி வந்தோடனே ஃபேமிலியோட வர்றோம், தாறுமாறு பண்ணுறோம். அதுவும் என் பையன் ஆதிரனெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அவ்வளோதான், ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான் வர வர. சொன்னல, அதாவது வந்து லெஃப்ட்ல இருந்து வந்து ஐயோ ஸ்பீட் எடுக்குது. லெஃப்ட்ல இருந்து வந்து ஐயோ இதெல்லாம் என்னடா வீவா, என்னடா இதெல்லாம். ஓ மை காட், இங்க பாருங்களேன், மலையில இருந்து கீழே இருக்குது. செம ஹைட் கைஸ். இது எங்க பாருங்க கைஸ், அந்த வியூ எல்லாம் என்னால மறக்க முடியல கைஸ். எத்தனை மலைக்கு நடுவுல இப்ப நம்ம இருக்கோம் தெரியுமா? அது பொறுமையா போதுங்க. இங்க இருந்து போயிட்டு அதோ தெரியுது பாருங்க சின்னோண்டு. ஆக்சுவலா கையில காமிக்கிறேன், அதுதான் ஹை சிட்டி. அந்த ஹை சிட்டில போயிட்டு திரும்ப அந்த ஹை சிட்டில இருந்து திரும்ப வரும். ஆத்தாடி பரவாயில்ல, 100 ரியாலு ஜாஸ்தின்னு நினைச்சோம், ஒர்த்து தான். பள்ளத்தாக்குல இறங்குற மாதிரி இறங்குதுங்க. இந்த ரோட தான் சொன்னேன் கீழே எல்லாம் போயிட்டு வரணும்ட்டு. பரவாயில்ல, இங்க இருந்தே பார்த்தாச்சு எல்லாத்தையும். ஆக்சுவலா வந்து ரொம்ப பீதியில உட்காந்துருக்கேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் என்ன திட்டா போறாங்க. பின்னாடி பாருங்க, சைட்ல பாருங்க, என்ன ஃப்ரண்ட்ல கரெக்டா ஹை சிட்டிக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இப்ப இங்க இருந்து ஹை சிட்டி போறோம்ல, ஹை சிட்டில இறக்கி விட்டுருவாங்களா என்ன எதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் பாருங்க இந்த வியூவை, வாயடிச்சு போய் நின்றுவோம். கீழே இறங்குறது இது எல்லாமே, அந்த ஜிசான் அந்த பக்கம் இறங்குறது. வா, இயற்கையோட அழகே அழகுதாங்க. நல்ல ஹை சிட்டி வந்து இப்போ ஆக்சுவலா ஏறிட்டு இருக்கு. இதுல நின்று டிக்டாக் எல்லாம் பண்ணிக்கிட்டு போறாங்க. இதுல வந்துட்டு நம்மளுடைய குரங்கு வித்தை எல்லாம் காட்டக்கூடாது. ஒரு பொண்ணு நின்று டிக்டாக் பண்ணிக்கிட்டு போயிடுது. இது ரொம்ப முக்கியம். இப்ப உசுர பனைய வச்சுக்கிட்டு இங்க நடு மலையில நின்றுட்டு இருக்கோம். 16 மலைக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கோம். டிக்டாக் ரொம்ப முக்கியமாடின்னு கேட்கணும் இறங்கி போயிட்டு. ஆனா நல்லா பண்ணியிருக்காங்க.
சவுதி அரேபியாவுடைய டூரிசம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட்டு. நான் வர்றேன், நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியை கூப்பிட்டு இங்கே வர்றேன். வந்து என் தலைவனை கூப்பிட்டு வரேன், ஆதிரனை கூப்பிட்டு வந்துட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவோம் வாங்கிக்கலாம். இதுதான் ஹை சிட்டி. இந்த ஹை சிட்டியில் தான் நம்ம வந்து நின்னோம். ஆக்சுவலாக வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்றதுக்காக வந்துட்டு நம்ம இங்கே வந்தாச்சு கேபிள் காருக்கு. ஃபர்ஸ்ட் வரவங்க கேபிள் காரை பார்த்துருங்க, ஓகேவா? இங்கே நம்ம நின்று பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இவ்வளோ ஹைட்டில் கேபிள் காரில் போய்கிட்டு இருக்கோம். இந்த சன்லைட் அடிச்சு கொல்ல போகிறோம் வர கோவத்துக்கு எனக்கு. தலைவனுங்க போறானுங்க, நம்மளை கை காமிச்சானுங்க, அவனுக்கு போயிட்டு இருக்கானுங்க தலையில பூ வச்சுக்கிட்டு. அந்த பூவை நானும் வாங்கி வைக்கணும்னு பாக்குறேன், நமக்கு அது செட் ஆகாதோ. இங்க வந்த உடனே என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம பில்லு கேக்குறாங்க. பில் இங்க இது வந்து ஹை சிட்டி. இது ஆக்சுவலா இங்க வந்தோடனே பில்லு கேக்குறாங்க. பில்லு கேட்டு கொடுத்த உடனே என்ன பண்றாங்க, நம்ம திரும்ப வந்து நம்மள வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இது வேற டக்குன்னு கிளம்புமே ஆத்தாடி, எவ்வளவு ஸ்பீட்ராடி. இந்த மாதிரி நான் பழனி ரோப் கார்ல கூட போனது இல்லடா. இப்போ ஆக்சுவலா வியூ எதிர்பார்க்க முடியாதுங்க, காரணம் கர்மாந்திரம் முடிச்ச அந்த வெயில் வேற நல்லா அடிச்சு தொலையுது. என்ன பண்றது? இது நல்ல வியூ இல்ல. ஆப்போசிட்ல ரோப் கார் வருது. டோட்டல் ஹை சிட்டியோடைய இதுதான். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். அதே இதுல ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும். நம்ம ரோப்காரோடைய நிழல் தான் அந்த அளவுக்கு வெயில் அடிச்சு தொலையுது. ஆனால் வெளியில் போனாலும் வந்து நல்லா குளிருது. அதுதான் என்னோட இந்த லாஜிக் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இவ்வளோ உயரத்தில் போயிட்டு இருக்கோம். கீழே வந்து ரோடு முத கொண்டு எல்லாம் தெரியுது. போயிட்டு இருக்கோம். திரும்ப அங்கேயே கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. விட்டுட்ட உடனே நம்ம கார் எடுத்துட்டு திரும்ப ஹை சிட்டி வந்துடும். ஹைட் இறங்கும் போது பகீர்னது எனக்கு வேற. ஸோ நம்ம ஏறக்குறைய வந்து அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷனை தாண்டி திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்க, இங்கே வந்துட்டு இந்த சிகரெட் பிடிக்கக்கூடாது, இந்த இங்கேருந்து எதையும் வெளியில் தூக்கி போடக்கூடாது. ஏன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப அந்த நேச்சரை வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து பாதுகாக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். அதனால வந்து தயவு செஞ்சு யாரும் அதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த காலை வந்துட்டு டோர் சாத்தும் போது, இது ஆட்டோமேட்டிக் டோர், காலை வந்து டோர் சாத்தும் போது நடுவில் வைக்கிறது, இந்த சேஷ்டையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பெட்டர் உள்ள வந்தீங்கன்னா இதோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் உட்காரலாம் உள்ளார. நம்ம நேரம், நம்மளுடைய நல்ல நேரம், நம்ம ஒருத்தவங்க தான் உட்காந்துருக்குறோம். ஸோ பெட்டர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட. டேமு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாலம் கட்டியிருப்பாங்க. இந்த சன் செட் ஆனாதான் ஆக்சுவலாக இது வந்து அபுஹா சிட்டி. இதெல்லாம் மேல இருந்து அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி ஹை சிட்டியை காமிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து இங்க கொண்டு வந்து விடுறாங்க. நல்ல ஐடியா இது ஆக்சுவலா. இது இன்னும் வந்து நம்ம கேங்கா ஃபேமிலியா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் வந்து நல்லா இருக்கும். இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். அது அல்பஹா, தைஃப் இந்த மாதிரி ஏரியாலையும் இருக்குது. நான் அபுஹா வந்தேன், ஸோ அதனால அபுஹால ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபேமிலியாக வந்தீங்க, ஃபேமிலியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த லாங் லீவ்லாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்ல ஜாலியான ஒரு இடம் ஆக்சுவலாக. ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. அதனால தான் அந்த கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ வந்த உடனே இப்போ நம்ம டோர் திறக்கும். டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்காக நான் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டேஷன் கிட்டே நிற்கிறேன். ஸ்டேஷனுக்கு நேராகவே நிற்கிறேன். இந்த ரோப்பில் தான் வரும் போவோம். ஸோ 6 மணி வரைக்கும் தான் சர்வீஸ் தான். நல்ல வேலை நம்ம வந்தாச்சு, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியாச்சு. அதில் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். 100 ரியால் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு, குழந்தைக்கு 50 ரியாலு. குரூப்பாக வந்தீங்கன்னா அதுக்கு ஏதோ டிக்கெட்டு ஏதோ வந்துட்டு 2-3 பேர் 4-5 பேராக வந்தோம் அப்படின்னாக்கா டிக்கெட்டுக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஏதோ இருக்கு போல் இருக்கு. கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க, கேஷும் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சாப்பிட்ற ஐட்டம் இதெல்லாம் எதுவும் விற்கல. ஏன்னா உள்ளே சாப்பிட்டுட்டு எல்லாம் குப்பையை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு விற்கல. ஸோ வருது. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.